கெட்ட அக்கீதா மக்களிடம் நிலைப்பதற்கும் பரவுவதற்கும் மூன்றாவது காரணம் தக்லீத், கண்மூடித்தனம். கண்மூடித்தனம்னா என்ன? தக்லீத் அப்படிங்கிறது என்ன? எதை சொன்னாலும் ஆதாரம் இல்லாமல் நம்புவது. மனிதர்களுடைய பேச்சுக்களை, அதுவும் அக்கீதா கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆதாரங்கள் இல்லாமலேயே அது சரிதான், அது சத்தியம்தான் அப்படின்னு நம்புறது. கண்மூடித்தனமாக நம்புறதுங்கிறது அதுதான். அறியாமையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு கல்வி கொடுக்குறோம், அவர் ஏற்கலை. ஏன்? பிடிவாதம். சரி, ஒருத்தர் பிடிவாதம் இல்லை, அப்போ ஏற்றுக்கலாம்ல. ஆனால் என்ன பிரச்சனைனா, அவர் ஏற்றுக்கிறங்கிற பேரில் யார் எது சொன்னாலும் ஏற்றுக்கிறாரு ஆதாரம் இல்லாமல். நாம் சொல்கிறத அவருக்கு பிடிக்கல, அவருக்கு பிடிச்சா எடுத்துக்கிறது, பிடிக்காட்டி எடுத்துக்கிறது இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், மனிதர்களுடைய பேச்சுக்களில் சில விஷயங்களில் ஆதாரமற்ற விஷயங்களை எல்லாம் கொள்கையாக ஒருத்தர் நம்பிக்கை கொண்டு ஒரு பாதை எடுத்துட்டார்னு வைங்க. அப்போ என்னன்னா, அவருக்கு ஆதாரத்தை எடுத்து சொன்னால் அந்த ஆதாரத்தை ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ இது எங்கே பிரச்சனைனா, கண்மூடித்தனமாக அவர் தான் மதிக்கக்கூடிய அறிஞரை அல்லது ஒரு கூட்டத்தை பின்பற்றுறாங்க. இதை ஷேக் ஃபௌசான் ஹபிதவுல்லா குறிப்பிடுறாங்க. ஜஹ்மியா, முஅத்தஸிலா, அஷாயிரா, சூஃபியா போன்ற கூட்டங்கள் வழிகட்டத்திற்கு இதுதான் காரணம். 4 கூட்டங்களை குறிப்பிடுறாங்க இந்த இடத்துல. கண்மூடித்தனமாக பின்பற்றுவதின் மூலமாகத்தான், ஆதாரங்கள் இல்லாமலேயே சில கொள்கைகளை உருவாக்கி கொண்டதின் காரணமாகத்தான் கூட்டங்கள் உருவாச்சு. அதில் முதல்ல ஜஹ்மியா. ஜஹம் இப்னு சஃப்வான் அப்படிங்கிற ஒரு யூதன், அவன் முஸ்லீமான பின்னாடி, முஸ்லீமானவனாக காட்டிக்கொண்ட பின்னாடி அவன் என்ன செய்தான், மக்களுக்கு மத்தியில் இஸ்லாமின் பெயரால் நிறைய வழிகேடுகளை பரப்பினான். ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில் ஈராக்குடைய கூஃபாவில் பிறந்தவன் ஜஹம் இப்னு சஃப்வான். இவருடைய வம்சம் யூத வம்சம். அல் ஜஹத் அத் திர்ஹம் என்கிற ஒருவன் இருந்தான், அவனுடைய மாணவன் இவன். அவன் சிரியாவை சேர்ந்தவன். அவன் தான் முதலா இந்த ஜஹது தான் குர்ஆன் படைக்கப்பட்டதுங்கிற கொள்கையை பேச ஆரம்பிச்சவன். குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம், பேச்சு, அவனுடைய சிஃபத், அவனுடைய பண்புகளில் ஒன்று. எது? குர்ஆன். அல்லாஹ்வுடைய ஹல்குன்னு அவன் பேசினான், ஜஹது. அந்த ஜஹதை பின்பற்றி கொண்டு ஒரு வழிகட்ட கூட்டத்தை உருவாக்கியவன் தான் ஜஹம் இப்னு சஃப்வான். ஹிஜ்ரி முதல் நூற்றாண்டில் இந்த ஜஹத் சிரியாவில் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பித்த பிறகு அவனுடைய பிரச்சாரம் பல மாதிரி இதில் அமைஞ்சிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் பேசவில்லை, அல்லாஹ் மூசாவிடம் பேசவில்லைன்னு சொன்னான். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் பேசக்கூடியவன் அல்ல அப்படிங்கிற கொள்கை சொன்னான். ஏன்னா குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாமுன்னு நாம் நம்பிக்கை கொள்ளும்போது அல்லாஹ் பேசக்கூடியவன் நம்புகிறோம், அல்லாஹ் மூசாவிடம் பேசியதை நம்ம நம்புகிறோம். ஜஹத் என்ன சொன்னா, மூசாவிடம் அல்லாஹ் பேசவில்லைன்னு சொன்னான். அவனுடைய ஒரு மாணவனா உருவானவன் தான் ஜஹம் இப்னு சஃப்வான். ஜஹத் வேற, ஜஹம் வேற. ஜஹம் இப்னு சஃப்வானுடைய உஸ்தாத், ஆசிரியர் தான் ஜஹத் அல் திர்ஹம். இந்த மாதிரி பல வழிகட்ட கொள்கைகளை பேச ஆரம்பித்தவன் ஜஹமும் அப்புறம் அதே பேச ஆரம்பித்தான். கபருடைய வேதனை மறுக்கிறது, ஹவுலுல் கௌசருடைய அல்லாஹ் தஆலா மறுமையில் ரசூலுல்லாஹ் கொடுக்குற அந்த தடாகத்தை மறுக்கிறது, ஷஃபாஅத்தை மறுக்கிறது, சொர்க்க நரகம் படைக்கப்பட்டிருக்குங்கிறத மறுக்கிறது, ஜமா தொழுகை மறுக்கிறது, ஜும்மாவுடைய தொழுகை மறுக்கிறது, ஈது தொழுகை மறுக்கிறது. இது எல்லாமே ஜஹம் இப்னு சஃப்வானுடைய கொள்கை. எல்லாத்துக்கு மேலே அவனுடைய இருக்கிற மிகப்பெரிய வழிகட்ட கொள்கை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் அத்தனை மறுத்துட்டான். அல் அஸ்மாவுல் ஹுஸ்னா பெயர்கள் எல்லாத்தையுமே அவன் அதில் பேருன்னே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி சொன்னால் அல்லாஹ்வுக்கு பேர்கள்னு சொன்னால் அது படைப்பொருள் ஒப்பிடுறதாயிரும். அந்த ஒவ்வொரு பேர்லேயும் அல்லாஹ்வுடைய பண்புகள் சொல்லப்பட்டதில்ல, அந்த பண்புகள் இருக்குன்னு சொன்னால் அதுவும் படைப்பொருள் ஒப்பிடுறதாயிரும் அப்படின்னு சொல்லி எல்லா அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை மறுத்தான் ஜஹம் இப்னு சஃப்வான். அவனுடைய இந்த கொள்கையை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டமாக உருவாகியவர்கள் தான் ஜஹ்மியா. ஜஹ்மியான்னு ஏன் இந்த பேர் சொல்லப்படுது? ஜஹம் இப்னு சஃப்வானை பின்பற்றி கொண்டு வந்த கூட்டம்.
நம்முடைய சலஃப், நம்முடைய முன்னோர்கள், அறிஞர்கள், இமாம்கள் ஒரு வழிகட்ட கொள்கையை ஒருவன் சொல்ல ஆரம்பித்து அவனுக்கு ஒரு கூட்டம் உருவானா அந்த கூட்டத்தை, அந்த கொள்கையை சொன்னவனுடைய தலைவன் இருப்பான்ல, அந்த தலைவனுடைய பேரை வச்சு அல்லது இந்த கொள்கை எந்த ஒரு ஒரு அடையாளத்தின் பெயரால் எந்த ஒரு குறிப்பிட்ட கொள்கையை கொண்டு அடையாளம் காணப்படணுமோ அதை கொண்டு பெயரிடுவாங்க. கதிரை மறுக்கக்கூடிய கூட்டம் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சஹாபாக்கள் உயிரோடு இருக்கும்போது வந்துட்டாங்க. அதாவது விதி ஒன்று இல்லை, அவன் தான் செய்கிறது தான், இதில் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு மறுத்தாங்க. ஒரு கூட்டம் கதிரை மறுத்தாங்க, அவங்களுக்கு கதிரியா அப்படின்னு பேர் வச்சாங்க. ஜஹம் இப்னு சஃப்வான் ஒரு கூட்டத்தை உருவாக்கினா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை எல்லாத்தையும் மறுக்கிறது, இந்த மாதிரி அல்லாஹ் பேசக்கூடியவன் இல்லை, குர்ஆன் படைக்கப்பட்டது, இப்படிலாம் அவங்க நம்பினாங்க. அந்த அந்த கொள்கை உள்ள கூட்டங்களை எல்லாத்தையும் ஜஹ்மியான்னு சொன்னாங்க. இப்போ இந்த கொள்கையில் வழிகட்டு போன, அகீதாவில் வழிகட்டு போன இந்த கூட்டங்கள்லாம், அதில் முதல் உதாரணத்தை ஷேக் ஃபௌசான் ஜஹ்மியாவை குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது இவர்கள்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னா, தக்லீத். ஒருத்தன் தவறான கொள்கை சொல்கிறான்னா சத்தியத்தை பற்றி பிடிச்சா அவனை பின்பற்ற மாட்டோம் தானே. ஆனால் சத்தியத்தை தெளிவுபடுத்தும் போது அந்த ஆதாரத்தை மறுத்துட்டு ஆதாரமே இல்லாமல் ஒருத்தன் சொல்கிறத நம்பினா என்ன ஆகும்? அவனுக்கு கூட்டம் உருவாமல. அப்போ அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் சொல்கிறதுனா, அவன் எவனு சொல்கிறானோ அவனுடைய பேரால் அவனை பின்பற்றி போன கூட்டம். அப்போ இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட கொள்கையின் பேரால், ஒரு குறிப்பிட்ட விஷயங்களின் பேரால், அல்ல ஒருத்தருக்கு பின்னாடி போனால், இப்போ பிஜே இருக்கார், இந்த மாதிரி பல வகையில் வழிகட்ட சிந்தனைகள், கொள்கைகள் உடன் அவங்க அந்தந்த கூட்டத்தால் அடையாளப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சில கொள்கைகள் உருவாயிடுது, வழிகேடுகள் உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அல்லாஹ் மிக அறிந்தவன், எங்குமே சஹீஹான ஹதீஸுகளை ஆதாரபூர்வமான புகாரி முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் நிராகரித்து ஓப்பனாக அதுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டத்தை நம்ம வெளிப்படையாக பார்த்ததே இல்லை. இந்த நூற்றாண்டில் நாம் அறிஞ்ச வரைக்கும், நம்ம இந்த வாழ்கிற காலகட்டத்தில் பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கூட்டத்தார் கூட 2000க்கு முன்னாடி பார்த்ததில்லை. ஆனால் பிஜே போன்றவங்க அந்த கொள்கையை பேச ஆரம்பிச்சு, சஹீஹான ஹதீஸ்கள் நிராகரிக்க ஆரம்பிச்சு, அப்போ அதை பற்றி பிடித்து கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு கூட்டம் உருவாயிடுச்சு. அப்போ ஒருத்தர் அதை சொல்ல ஆரம்பித்து அது சத்தியம் நம்பி அந்த பிதத்தின் பக்கம், அந்த வழிகட்டின் பக்கம் திரள்றது. அப்போ திரள்றது தான் கூட்டம். அப்போ இந்த கூட்டத்துக்கு இது அடையாளம், இன்னென்ன கொள்கைகளால் வழிகட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படின்னு. இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அல் இஹ்வானுல் முஸ்லிமூன், எகிப்தில் தோன்றிய ஹசனுல் பன்னா அப்படிங்கிற ஒரு சூஃபி, அவர் இஸ்லாமிய ஆட்சி நிறுவ வேண்டும் சொல்லி எகிப்தில் அதற்கான கிளர்ச்சி சிந்தனைகளை மக்கள் மத்தியில் விதைக்க ஆரம்பித்து அந்த பிரச்சாரத்தை தோற்றுவிச்சார். அவரை பின்பற்றி கொண்டு வந்தவர் தான் சையீத் குத்துப். அவர் ஒரு எழுத்தாளர். அவர் இன்னும் அது வீரியமாக பிரச்சாரம் செய்தார். ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி அவர்களுடைய காலகட்டத்தில் ஏற்பட்டுச்சு. ஏன்னா ஆட்சியாளருடைய குறைகள், அவங்களுடைய வழிகேடுகள், அதை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக அவங்களுடைய இயக்க செயல்பாடுகள் அந்த பாதையை முன்னெடுத்து போச்சு. அந்த சிந்தனைக்கு ஏற்றவாறு, அந்த கொள்கைக்கு ஏற்றவாறு பிரச்சார யுத்திகளை பயன்படுத்தக்கூடியவர்களை நம்ம இஹ்வானிகள்னு சொல்லுவோம். ஏன்? அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் இயக்கத்தின் அந்த கொள்கைகள், அந்த பாதை, அந்த வழிமுறைகள் யாராவது எடுத்து அதை செயல்படுத்துவாங்க அப்படின்னா அந்த வழிகேட்டை அடையாளப்படுத்தும் போது அந்த வழிகேடான பாதையில் போகிறவரை இவர் ஒரு இஹ்வானி. ஏன் அப்படின்னா இவரிட அந்த சிந்தனை கொள்கைகள், பாதைகளுடைய தன்மைகள் இருக்கு. இது ஏன் உதாரணம் சொல்றேன்னா, கண்மூடித்தனமாக ஒரு பாதையில் போகிறவங்க அந்த குறிப்பிட்ட கொள்கையை கொண்டு அடையாளப்படுத்தப்படுவாங்க. இப்போ சலஃபுடைய பாதையை பின்பற்றுவர் தன்னை சலஃபின்னு சொல்கிறவர் இருக்கார்ல, இவன் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா சொன்னா, ஒருத்தர் தன்னை சலஃபோடு இணைத்து கொண்டு சலஃபின்னு சொல்கிறதுல அவர் மீது எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா சலஃபுடைய மதுஹப், சலஃபுடைய பாதைங்கிறது என்னென்னா ஹக்குன்னாங்க. ஹக்கான பாதையில் போனால் பிரச்சனை இல்லையே, பாத்திலான வழிகேடான பாதையில் போனால் பிரச்சனை. அது எங்கே வழிகேடுன்னு நம்ம எதை அடையாளப்படுத்துகிறோன்னா கண்மூடித்தனமாக ஒரு கொள்கையை பின்பற்றுவது.
ஆனால் சலஃபியத்தை அஹ்லு சுன்னாவுடைய இந்த சரியான பாதையை எதிர்க்கக்கூடியவர்கள் அல்லது அதன் மீது வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் கல்வி குறைபாடு அல்லது அவருடைய பிதத்தான நிலைப்பாடுகளுக்காக அவங்க சலஃபிகளை மதுஹலிகள்னு இப்போ பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மதுஹலி அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஷேக் ரபி இப்னு ஹாதி அல் மதுஹலி ரஹ்மஹுல்லா இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்க மரணித்தாங்க. மதீனாவில் 92 வயதில் மரணித்தாங்க. மிகப்பெரிய ஆலிம் அல் அல்லாமா அல் முஹத்திஸ், ஹதீஸ் துறை அறிஞரும். வழிகெட்ட கூட்டங்கள், கொள்கைகள், வித்யாத்வாத சிந்தனைகள் அதையெல்லாம் அடையாளப்படுத்துவதிலே தன்னுடைய வாழ்க்கை அதிலேயே அழிச்சுக்கிட்டவங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு பெரிய முஜாஹித், அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்தவங்க. என்ன பிதத்வாத கொள்கைகள், சிந்தனைகள், குறிப்பாக இஹ்வானிகள், வழிகட்ட சிந்தனைகள், இவங்களுக்கெல்லாம் கடுமையான மறுப்புகளை எழுதினாங்க, ரத்துகளை எழுதினாங்க, பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சுன்னாவின் தாவாவை அவங்க ரொம்ப ஆழமாக வலுப்படுத்தி பிரச்சாரங்களை முன்வைத்த பிறகு யாரெல்லாம் அந்த பிரச்சாரத்தில் இஹ்வானிகளை எதிர்த்து இந்த மாதிரி வழிகட்ட சிந்தனைகளை எதிர்த்து முன்னுக்கு வந்து நின்றாங்களோ அவங்களோட அந்த அணியில் அந்த பிரச்சார கல்வி சார்ந்த இந்த தாவத்து இலல் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறதே, சுன்னாவின் பக்கம் மக்களை அழைக்கிறதில் தங்களை அர்ப்பணித்தாங்களோ அதில் வெளிப்படையாக பிரச்சாரத்தை தைரியமாக செய்தான் அவங்கள எல்லாரையும் வழிகட்ட கூட்டங்கள், இஹ்வானிகள் போன்றவங்க மதுஹலிகள்னு பட்டம் சுட்டாங்க. ஏன்? ஷேக் ரபி இப்னு ஹாதி அல் மதுஹலியை ஒரு பின்பற்றாங்க இவங்க அப்படின்னு. ஆனால் எப்போ ஒருத்தரை நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்றுவரா சொல்லுவோம் அப்படிங்கிட்ட ஆதாரத்தை மறுத்தால், தனி நபர், அது எவ்வளோ பெரிய அறிஞராக ஷேக் ரபியாவே இருக்கட்டும், ஆதாரமற்ற ஒன்று அவருடைய சொந்த கருத்தாக ஒன்று சொன்னால் நம்ம ஏற்றுக்க போகிறதில்லை. நாம் அந்த இடத்துல ஆதாரத்தை கொண்டு தான் பிரித்து பார்ப்போம். எது தக்லீத், எது உண்மையிலே இத்திபா, ஒன்னோடு ஒன்று எதிரானது, ஒன்றுக்கு ஒன்று எதிரானது. தக்லீத் அப்படிங்கிறது கண்மூடித்தனமாக ஆதாரங்களை நிராகரித்து விட்டு பின்பற்றுவது. அல் இத்திபா அப்படிங்கிறது பின்பற்றுதல். அப்படின்னா இந்த இடத்துல அல் இத்திபாங்கிறது சுன்னாவை ஆதாரத்தின் அடிப்படையில் பின்பற்றுவது. ஷேக் ரபியா இருக்கட்டும், இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நம்முடைய கிதாபுடைய ஆசிரியர் ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹி தஆலா, அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானார். அவங்களுக்கு 90 சில்லற வயது. அவங்களா இருக்கட்டும், ஆதாரம் என்னவோ அதை அடிப்படையில் நம்ம எடுத்துக்குவோம். அவங்க ஏதேனும் இடத்துல மனிதனுங்க முறையில் சில தவறு செய்து மற்ற அறிஞர்களை சுட்டி காட்டியிருப்பாங்க, இது சரியல்ல, அப்போ அதை நம்ம எடுத்துக்குவோம். அதுவும் ஆதாரத்தின் அடிப்படையில் எடுக்க முடியும். அப்போ அந்த ஆதாரத்தை இப்போ விளங்குறது தான் முக்கியம். ஆதாரத்தை சரியாக விளங்கணும். அப்போ சலஃப் எப்படி விளங்கினாங்க, அந்த சரியான பாதை பின்பற்றி எடுத்து சொல்கிற உலமாக்கள் யார், அதை நம்ம அடையாளம் காணணும். இந்த பிரித்து பார்க்குற அறிவு இல்லைன்னா எப்படி முந்திய கால ஜஹ்மியா, அதுக்கு பிறகு ஷேக் குறிப்பிட்றாங்களே முஅத்தஸிலா, இந்த மாதிரி அடுத்தடுத்த கூட்டங்கள், அஷாயிரா, சூஃபியா, இந்த கூட்டங்கள் போல வழிகட்ட கூட்டங்களாக கண்மூடித்தனத்தின் காரணமாக ஆதாரத்தை நிராகரித்து நேர்வழியில் தடமுரண்டுவாங்க. ஜஹ்மியாவை பற்றி பார்த்தோம். முஅத்தஸிலா அப்படிங்கிறவங்க யாருன்னா, இவங்க ஹிஜ்ரி 2வது நூற்றாண்டில் தோன்றியவங்க. இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், ஆதாரங்களை விட தங்களுடைய சொந்த அறிவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. ஒரு ஆதாரம் குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து அவங்களுடைய நம்பிக்கைக்கு, அவங்களுடைய கொள்கைக்கு, அவங்களுடைய புரிதலுக்கு எதிராக இருந்துச்சுன்னா அந்த ஆதாரத்தை ஒன்று தங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி அதை திரிச்சு மாற்றி விளக்க சொல்லுவாங்க. இல்லை என்றால் அதை நிராகரிச்சிருவாங்க. முஅத்தஸிலா இவங்க இமாம் அல் ஹசன் அல் பஸ்ரி, இமாம் அல் ஹசன் அல் பஸ்ரி யார் தெரியுமா? ஒரு தாபிஈ, சஹாபாக்களிடம் கல்வி தேடிய ஒரு தாபிஈ, அல் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ். அவங்களுடைய சபையில் கல்வி படித்து கொண்டிருந்த ஒருவர் வாசில் இப்னு அத்தா, வாசில் இப்னு அத்தா அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார். அவர் ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலாவோட கருத்து முரண்பட்டு
ஒரு நேரத்தில் சபையை விட்டு வெளியேறினார், எத்திசால் செய்தார். அதாவது அவர் அந்த சபையிலிருந்து சருகி, அதாவது அந்த கொள்கையிலிருந்து இமாம் ஹசன் பஸ்ரி சொன்னதுக்கு முரண்பட்டு போனார். பாவங்களில் ஈடுபடுகிறவர்கள் முஸ்லீமாக இருந்தாலும் அவர்கள் நிலை ஈமானுக்கும் குஃபுருக்கும் இடைப்பட்ட நிலைதான் அப்படின்னு இவர் சொன்னார். வாசில் இப்னு அத்தா, ஈமானுக்கும் குஃபுருக்கும் நடுவில் இருக்கும் அவங்களுடைய நிலைமை, அவர்கள் நரகில் நிரந்தரமாக தங்குவார்கள் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒரு முஸ்லீம் பாவங்களை செய்தால் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான், இல்லை தண்டிப்பான். தண்டனை காலம் முடிஞ்சுன்னா அவர் சொர்க்கம் போயிடுவார். இதுதான் அஹ்லு சுன்னா சஹாபா நம்பியிருந்த கொள்கை, தாபீன்கள் நம்பியிருந்த கொள்கை. அந்த தாபீன்களை ஒருவராக ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹி தஆலா கல்வியாக தன்னுடைய சபையில் மாணவர்கள் பாடமாக நடத்தி கொடுத்த கொள்கை. இந்த கொள்கையை வாசில் இப்னு அத்தா ஏற்றுக்கலை. அவர் என்ன சொன்னார்னா, பாவங்களில் ஒருத்தர் ஈடுபடுறாருன்னா அவர் முஸ்லீமாக இருந்தால் கூட குஃபுருக்கும் ஈமானுக்கு நடுவில் இருக்காருன்னு அர்த்தம். ஆக்சுவலி அவர் ஈமான் உள்ளவர் தான், பாவம் செய்தாலும் ஈமான் இருக்குது, பாவம் செய்வதனால் அது குஃப்ராயிராது. இவர் குஃபுருக்கும் ஈமானுக்கு நடுவில்னு ஒன்று சொன்னார். இது பிதத்தான ஒரு கொள்கையை முதல்ல சொன்னார். அவர் சொல்லிட்டு அவர் நிரந்தரமாக நரகத்தில் கூட இருப்பாருன்னார். ஆனால் இதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் தெளிவாக இதுக்கு மறுப்பாக இருக்குது. குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரங்கள் தெளிவாக மறுப்பாக இருக்குது. ஆனால் இது ஒரு மூடத்தனமான இந்த கொள்கை வாசில் இப்னு அத்தா தன்னுடைய அறிவை கொண்டு ஒன்றை உருவாக்கிக்கிட்டு அதில் பிடிவாதம் என்ன செய்தார், இதுதான் சத்தியம்னு சொல்லி தன்னுடைய உஸ்தாத் தன்னுடைய ஆசிரியர்கிட்ட முரண்பட்டார். முரண்பட்டு என்ன செய்தார், இவர் இந்த கொள்கையை சொல்கிற அந்த அடிப்படையில் என்ன செய்தார், சபையிலேருந்து வெளியேறி தனியாக போயிட்டார். தனியாக அவருக்கு ஒரு சபையை உருவாக்கிட்டார். எப்போவுமே வழிகட்டவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அடுத்து போட்டிக்கு இன்னொரு சபையை உருவாக்கிடுவாங்க. ஏன்னா அவங்க கொள்கையை நீ பிறப்பணும். வாசில் இப்னு அத்தாவை பின்பற்றி கொண்டு அம்ர் இப்னு உபைத் அப்படிங்கிற ஒரு ஆளும் இப்படி ஒரு கூட்டமாக ஒவ்வொருத்தராக அவருக்கு சேர ஆரம்பித்தாங்க. அப்போ இவங்க அடுத்த கட்டத்துக்கு என்ன போனாங்கன்னு கேட்டால், எதுவாக இருந்தால் அறிவை கொண்டு சிந்திச்சு பார்க்கணும், அந்த அடிப்படையில் தான் நாம் எடுத்துக்கொள்ளணும். குர்ஆன் ஹதீஸ்னு எது சொன்னாலும் எடுத்துக்க முடியாது, அது அறிவு தான் முதல்ல முடிவு செய்யணும். இது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளப்படும்படி இருக்கா, இது உண்மையிலே ரசூல்லா சொல்லியிருப்பாங்கன்னு நம்ப முடியுதா? இப்போ நம்ம காலத்தில் பார்த்த முஅத்தஸிலாக்கள் யார் தெரியுமா, டிஎன்டிஜே, இன்றைக்கி என்னென்ன ஜேன்னு வருது இல்லையா, இந்த எல்லா வகையான அந்த ஒரு ஜேலேருந்து உருவான, அதான் ஒரு ஜமாத், என்ன ஜே ஜமாத், ஒரே அந்த ஜேலேருந்து வந்த ஜமாத்துகள் தௌஹீதின் பெயராக தங்களுடைய அறிவை கொண்டு மட்டுமே எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு தனித்தனியாக கூட்டமாக அடுத்தடுத்து பிரிஞ்சு போனாங்களே, இவங்கெல்லாம் முஅத்தஸிலாக்கள். ஏன்னா இவங்க தன்னுடைய அறிவுக்கு ஒன்று பொருந்தினது, அதனால தான் இவங்க ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சயின்ஸுக்கு பொருத்தமாக இருந்தால், சயின்ஸுக்கு ஒத்து வந்தால் தான் அது சத்தியமாக இருக்க முடியும். சயின்ஸுக்கு விஞ்ஞானத்துக்கு முரண்பட்டு அது எப்படி இருக்க முடியும்? அல்லாஹ் ரசூல் அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. எப்படி அல்லாஹ் ரசூலே சொல்லியிருக்க மாட்டாங்க, இவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஆதாரம் தெளிவாக இருந்தோம், அல்லாஹ் ரசூல் சொல்லியிருக்க மாட்டாங்க. இது அறிவுக்கு பொருத்தமாக தெரியல, அல்லது உணர்வுக்கு பொருத்தமாக தெரியல, இப்படி அல்லது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு. அப்போ எதையும் தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும்தான் குர்ஆன் ஹதீஸை நான் எடுத்துக்குவேன், அறிவுக்கு பொருத்தமாக இருந்தால் எடுத்துக்குவேன், இல்லாட்டி நான் நிராகரிச்சிருவேன். இந்த கொள்கை தான் முஅத்தஸிலாக்கள் கொள்கை. இந்த கொள்கை இன்னைக்கு பேசுகிற ஜமாத்துகள் தான் இந்த தௌஹீத் வட்டத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள். அதனால தான் நம்ம அவங்களுடைய அந்த கொள்கைகளை நம்ம கடுமையாக கண்டிக்கிறோம். வழிகேடு பிதத்தான கொள்கைகள், அது ஒருத்தரை சத்தியத்திலிருந்து தூரமாக்குது அப்படின்னு குறிப்பிடுறோம். அப்போது இவங்க இந்த முஅத்தஸிலாக்கள் ஜஹ்மியாக்கள் போல இவங்களும், ஆனால் அந்த அளவுக்கு நிறைய முழுக்க அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை நிராகரிக்காவிட்டாலும் இவங்களும் பெயர்கள் பண்பு நிராகரிக்கூடிய சில கொள்கைகளை கொண்டு வந்தாங்க. இவங்களுடைய கொள்கையில் ஒன்று என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வின் பெயர்களை வெறும் அர்த்தங்களாக மட்டும்தான் ஏற்றுக்கணும், வெறும் அர்த்தம் அதுக்கு உண்டுன்னு தான் ஏற்றுக்கணும், அதில் இருக்கிற தன்மைகளை ஏற்றுக்க முடியாதுன்னாங்க. ஏன்னா தன்மைகள் ஏற்றுக்கிட்டால் அது படைப்புக்கு ஒப்பிடுறது மாதிரி ஆகிடும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி ரொம்ப இழிவான குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான கொள்கைகளை இவங்க கொண்டு வந்தாங்க. இவங்களும் கத்ரியா கொள்கைகளுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. அதாவது கதிர்னு ஒன்று இல்லை, விதின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யார்? முஅத்தஸிலாக்கள். அப்போது இந்த மாதிரியான பல வழிகட்ட சிந்தனைகள் உருவாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் கூட்டம் உருவாச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன?
காரணம் என்ன? எப்படி கூட்டம் வந்து ஜாயிண்ட் ஆகுது இவங்களுக்கு? கண்மூடித்தனம், தக்லீதை கொண்டுதான் கூட்டங்கள் உருவாகுது. இன்னைக்கு மக்கள் நிறைய கூட்டமா இயக்கங்கள், அமைப்புகள், பெரும் வாரியா மக்கள் கூட்டம் திரள்ற காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட இயக்கத்தின் கல்வி சார்ந்த குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரத்தில் ஈர்க்கப்பட்டு அதில் கல்வியை தேடி மக்கள் வந்துட்டாங்களா? இல்லை. என்ன ஒரு கொள்கை அவங்க சொல்கிறாங்க, அது தப்பான, வழிகேடான அல்லது தவறான பாதையாக இருந்தாலும் மக்கள் அதை சரின்னு நினைக்கிறாங்க, உடனே பின்பற்ற ஆரம்பிச்சிடறாங்க, கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறாங்க. ஷேக் அவர்கள் அஷாயிரா அப்படிங்கிற கூட்டத்தை இங்கே குறிப்பிட்றாங்க. அஷாயிரா கூட்டம் அப்படிங்கிறவங்க இமாம் அபுல் ஹசன் அலி இப்னு இஸ்மாயில் அல் அஷ்அரி, இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ், அவங்க ஒரு அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர் தான். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் சில வழிகேடான அல்லாஹ்வின் பெயர்கள் பண்புகளில் தவறான பாதையை கொண்டிருந்தாங்க, கொள்கையை கொண்டிருந்தாங்க. யார்? இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ். இவங்க வந்து ஹிஜ்ரி 260 பிறந்தவங்க, அதாவது 3வது நூற்றாண்டு. இந்த 3வது நூற்றாண்டில் பிறந்த இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாவை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் உருவாச்சு. அவங்க தான் அஷ்அரியா அல்லது அஷாயிரா அப்படின்னு சொல்லப்படும். பாருங்க, பெயர்கள் எப்படி இடப்படுது புரியுதா? முஅத்தஸிலா இஅ்திஸால் பண்ணவங்க. அவங்க வந்து வாசில் இப்னு அத்தா சபையிலிருந்து அப்படி வெளியேறி அந்த பாதையிலிருந்து சருகி போனார் இல்லையா, அதனால அவங்கள முஅத்தஸிலா கூட்டம்னு சொல்லப்பட்டுச்சு. ஜஹ்மியா ஜஹ்ம் இப்னு சஃப்வானை பின்பற்றி கொண்டு போனாங்க. அஷாயிரா அல்லது அஷ்அரியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கூட்டத்துக்கு ஏன் இந்த பேர்னா, இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹி தஆலாவை அவங்க சொன்ன பிதத்தான சில கொள்கைகளை பின்பற்றி கொண்டு போனாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், கடைசி காலத்தில் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லா தான் சொல்லி வந்த அந்த கொள்கையை விட்டு தௌபா செய்துட்டாங்க. தௌபா செய்துட்டு, நான் அசத்தியத்தை சொல்லிட்டேன், நான் இப்போ சலஃபுடைய பாதையை பின்பற்றுறேன், நான் இனிமேல் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை தேவையில்லை, அதாவது வியாக்கியானம் செய்கிறது, நிராகரிக்கு இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கிட்டாங்க, தௌபா செய்துட்டாங்க. தௌபா செய்து மட்டுமல்ல, அவங்க முதல்ல சொல்லி கொண்டிருந்த அந்த கொள்கைக்கு அவங்களே ரத்து எழுதினாங்க, மறுப்பு எழுதினாங்க, வெளிப்படையாக மக்களுக்கு அறிவிச்சாங்க, நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த கொள்கையெல்லாம் வழிகேடு, நான் இதை விட்டு தௌபா செய்துட்டேன், நீங்களும் விலகி கொள்ளுங்கள் அப்படின்னாங்க. அஷாயிரா கொள்கைகளோட முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து தத்துவம், தர்க்கம், எது இருந்தாலும் ஒரு தத்துவம் பேசுறது, தர்க்கம், லாஜிக், இது அடிப்படையாக வச்சு தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை இவங்க மறுத்தாங்க. அதில் அவங்க ஏற்றுக்கிட்டதே அல்லாஹ்வுடைய பண்புகளில் 7 பண்புகளை தான் ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய பண்புகளில் 7 பண்புகள் அதை மட்டும் தான் ஏற்றுக்கிட்டாங்க. என்னென்ன? அல்லாஹ்வுடைய ஹயாத், அல்லாஹ் உயிர் உள்ளவன், அல் ஹை என்று உயிர் உள்ளவன். அல் ஹைங்கிறதுல அல்லாஹ்வுடைய எந்த பண்பு தெரியுது? ஹயாத், அவனுக்கு உயிர், வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுக்கு அறிவு உண்டு, இந்த பண்பு அல்லாஹ்வுக்கு உண்டு, இது 2வது, இந்த பண்பை ஏற்றுக்கிட்டாங்க. 3வது குத்ரா, அல்லாஹ்வுடைய ஆற்றல், ஏன்னா அல்லாஹ் அல் கதீர், உண்மையா இல்லையா? அல் கதீர், பேராற்றல் மிக்கவன். அப்போ அல்லாஹ்வுக்கு குத்ரத் உண்டு அப்படிங்கிற இந்த பண்பை ஏற்றுக்கிட்டாங்க. இது 3. 4வது அல்லாஹ் தஆலா பேசக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு பேசும் தன்மை உண்டு. ஆகவே இவங்க வந்து குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சு நம்பினாங்க. ஆனால் அதுலேயே சில பிரச்சனை அவங்கள்ட்ட வந்துச்சு, அது வேற. ஆனால் அல்லாஹ்வுடைய பண்புகளில் பேசக்கூடிய தன்மை உண்டுன்னு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இது 4. 5வது அல்லாஹ்வுடைய இராதானா என்ன? இராதா என்னப்பா உங்க இராதா என்னன்னு கேட்பாங்க சில நேரத்தில். என்ன? நாட்டம், ஒரு விஷயத்தை நாடுதல், அதான் இராதா. ஓகே, ஒரு விஷயத்தை நாடு. அல்லாஹ் நாடக்கூடியவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் எவருக்கு நன்மையை நாடுகிறானோ, அல்லாஹ் யாருக்கு இந்த இராதா வைக்கிறானோ. அப்போ இந்த ஹதீஸ் கூட என்ன ஒரு பெரியாதா? அல்லாஹ்வுக்கு இராதா உண்டு, நாட்டம் உண்டு. அல்லாஹ் நாடுவான், நாடாமல் இருப்பான். அல்லாஹ் நாடினாதான் எதுவும் நடக்கும். அப்போ அல்லாஹ்வுக்கு நாட்டம்ங்கிற அந்த தன்மை,
அந்த பண்பு சிஃபத் உண்டு அப்படிங்கிறது நம்முடைய அக்கீதா. இதை அஹ்லுஸ் சுன்னோட அக்கீதா. இது இந்த நாட்டம் அல்லாஹ்வுக்கு இராதாங்கிற தன்மை உண்டுங்கிறது ஏற்றுக்கிட்டாங்க. இது 5. 6வது, அல்லாஹ்வுக்கு செவியுறக்கூடிய சமஅ கேட்கும் தன்மை உண்டு. ஏன்னா அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று அஸ்ஸமீ, சரியா, கேட்கக்கூடியவன், நன்கு செவியுறக்கூடியவன். இதையும் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. 7வது, அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், பஸர், பார்ப்பான், அல் பஸீர், நன்கு பார்க்கக்கூடியவன், இந்த தன்மை உண்டு. ஆனால் இது மட்டும், இந்த 7 மட்டும் இல்லை, அல்லாஹ்வுடைய பெயர்களில் இருக்கிற எல்லா தன்மைகளும் நாம் அப்படியே அல்லாஹ்வுக்கு எதையும் ஒப்பிடாமல், அதுக்கு எந்த உதாரணம் சொல்லாமல், வியாக்கியானம் செய்து அதை விளக்காமல், நம்முடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்காமல் அப்படி நம்பிக்கை கொள்வது கடமை, மறுக்கக்கூடாது, திரிக்கக்கூடாது. ஆனால் அஷ்அரியா கொள்கைக்காரர்கள், இமாம் அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹி தஆலா ஆரம்பத்தில் இந்த 7 தன்மை தான் அல்லாஹ்வுக்கு உண்டு தர்க்கம், தன்னுடைய தத்துவம், புத்தியை கொண்டு அவங்க வாதம் செய்து அந்த அடிப்படையில் 7 தன்மைகளை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க இல்லையா, அதே கொள்கையை பின்பற்றி கொண்டு போனாங்க தான் அவங்க தான் அஷ்அரியா. வேற வேற இன்னும் பிரச்சனை அவங்கள்ட்ட இருந்தாலும் இதுதான் குறிப்பாக அவங்களுடைய பிரபலமான பிரச்சனை. இன்னைக்கு இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லையும் இன்னும் சொல்லப்போனால் ஹனஃபி மதுஹப் பரவலாக இருக்கக்கூடிய உலக நாடுகளில், இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹி தஆலாவுடைய மதுஹப் பின்பற்றக்கூடிய உலக நாடுகளில் அதிகமான மக்களுடைய அகீதா பாதை எதுக்கிட்ட அஷாயிரா, அதோட மாத்துரிதியா. இந்த அஷாயிரா கொள்கைக்குள்ளேயே ஒரு குட்டி குழப்பம் வந்துச்சு. அவங்க யாருங்கிட்ட அவங்கள அப்படி பிரிக்கும் போது மாத்துரிதியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அபு மன்சூர் மாத்துரிதி அப்படிங்கிற ஒருத்தரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்க கிளம்பினாங்க. அஷாயிராவை இருந்தவங்க, ஆனால் கொஞ்சம் சில கருத்து வேறுபாடு, அதுவும் பெரிய கருத்து வேறுபாடு தான். ஏன்னா ஈமானுடைய விஷயத்தில் மாத்துரிதியாக பல கொள்கைகளை பிரச்சனைகள் கொண்டு வந்தாங்க. அப்போது ஈமானுடைய புரிதல், ஈமானை எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறது, அப்போ அந்த மாதிரி பிரச்சனை வந்த நேரத்தில் அவங்க ஒரு கொள்கையை சொன்னாங்களா, அப்போ அந்த அவரை பின்பற்றி கொண்டு ஒரு கூட்டம் கிளம்பினாங்கல்ல. பொதுவாக இந்தியா பாகிஸ்தான், பொதுவாக இந்தியாவில் மட்டும் இல்லாமல் ஹனஃபிகளில் அதிகமானவர் மாத்துரிதியா அஷாயிரா கொள்கை உள்ளவங்க. அஹ்லுஸ் சுன்னாவுடைய பாதையிலிருந்து சில விஷயங்களில் வழிதவறியவர்கள். சரி, இது எல்லாமே எப்படி நடந்துச்சு? கண்மூடித்தனம். அதே மாதிரி தான் சூஃபியா. சூஃப் அப்படின்னா கம்பளி ஆடையோடையே இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு வர்ணனையில் அந்த மாதிரி இருந்த சில கொள்கைக்காரர்கள் மூலமாக இந்த பேர் பிரபலமாச்சு, சூஃபிகள். இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டால், இவங்க ஈராக் உடைய பஸ்ரா நகரத்தில் தான் தோன்றியவங்க சூஃபிகள். அப்புறம் அவங்களுக்குள்ள நிறைய பிரிவினைகள், கருத்துக்கள், கொள்கைகள், கூட்டங்கள் உருவானாங்க. பொதுவாகவே சூஃபிகளை 3 வகைப்படுத்தப்படும். இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹி தஆலா குறிப்பிடுறாங்க. முதல் வகையானவங்க யாருன்னு கேட்டால், சுன்னாவை பற்றி பிடிப்பாங்க. அவங்கள நம்ம வழிகேடன்னு சொல்ல மாட்டோம். உதாரணத்துக்கு ஃபுதைல் இப்னு இயாத், இப்ராஹிம் அத்ஹம், ஷகீக் அல் பல்கி, அப்துல் காதிர் ஜீலானி, ஷேக் ஹம்மாத் தப்பாஸ், அபுல் பயான், இவங்களெல்லாம் இப்னு தைமியா குறிப்பிடுறாங்க. அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லா அவங்க ஒரு சூஃபி. ஆனால் சுன்னாவின்படி இருந்தவங்க, அவங்க பிதஅத்துகள் உருவாக்குறது. ஆனால் அவங்க பேரில் நிறைய அப்துல் காதிர் ஜீலானின்னு சொல்லிட்டு தர்காக்கள் பேரில் நிறைய அனாச்சாரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, ஷிர்கான காரியங்கள்லாம். அவங்களாம் வழிகட்டு தனியாக அவங்க பேரால் வழிகட்டுவாங்க. ஆனால் இவங்க நேர் வழியில் இருந்தவங்க. இவர்கள் எல்லோருமே குர்ஆன் நபி வழிப்படி தான் வாழ்ந்தவங்க. இப்னு தைமியா சொல்கிறாங்க, இவங்க தான் உண்மையிலே சூஃபின்னு சொன்னால் இபாதத்துக்கு, ஜுஹுதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, உலக பற்றி இல்லாமல் வாழணும், இபாதத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிற குர்ஆன் சுன்னா சொல்லியிருக்கிறபடி வாழ்ந்தவங்க. இவங்க தான் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க. சரியா? இந்த ஆரம்ப காலத்தில் இருந்த இவங்க சலஃபில் உள்ளவங்க, சலஃப் சாலிகளும் உள்ளவங்க. சரியா? இவங்க வழிகட்டவங்க இல்லை. அடுத்து 2வது வகையானவங்க யாருன்னு கேட்டால், போதைப் பொருள்லாம் சாப்பிட்றவங்க. அவங்க போதைப்பொருள், கஞ்சா, அபின்னு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சுய நினைவு இழந்து இப்படியே உளறிக்கிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு அப்படியே போகிறவங்க. இந்த மாதிரி வழிகட்ட கூட்டங்கள் இவங்க 2வது வகையில் உள்ளவங்க.
இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நேரான பாதைக்கு வராதவங்க, அதை விட்டு தடம் புரண்டு போனவங்க. இவங்களுக்கு சில உதாரணங்களை யார் யார், அபு யசீத் அல் பஸ்தமி, அபுல் ஹுசைன் அன் நூரி, அபுபக்கர் ஷிப்லி போன்றவங்களை இவன் இப்னு தைமியா குறிப்பிட்றாங்க. ஆனால் அவங்களோட வரலாற்று குறிப்பெல்லாம் நிறைய படித்தா நமக்கு இன்னும் விவரம் தெரியும். இவங்க ரெண்டாவது வகை, அதை போதை பொருள் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், ஏதாவது உளறிட்டு இருக்கிறோம். புரியுதா? மூணாவது வகை சூஃபிகள் இருக்காங்க. இவங்க இன்னும் மோசமான வஹ்தத்துல் வுஜூத் கொள்கையை கொண்டிருந்தோம். வஹ்தத்துல் வுஜூத்னா என்ன? அல்லாஹ் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், எல்லாமே பார்த்தா எல்லாமே அல்லாஹ்வுடைய பிம்பம் தான், அல்லாஹ்வுடைய பிரதிபலிப்பு தான், அல்லாஹ் தான் இப்படி வெளிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்று, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கிறான், எல்லாமே அல்லாஹ் தான் இருக்குது, அல்லாஹ் தான் பார்க்குறோம் அப்படிங்கிற கொள்கையை சொல்லக்கூடிய கொள்கைக்காரர்கள். அதான் வஹ்தத்துல் வுஜூத். அதே மாதிரி அல் ஹுலூல், அவதாரம் எடுப்பார்கள், அல்லாஹ் அவதாரம் எடுப்பான்னு நம்புகிறவங்க. தங்களுடைய தலைவர்கள், தங்களுடைய ஷேக்குகள், இவங்கள அல்லாஹ்வுடைய அவதாரமாக நம்புகிறவங்க. அல் ஹுலூலுங்கிறது என்னன்னு கேட்டால் அவதாரம் எடுக்கிறது, அல்லாஹ் மனிதனாக வந்துட்டான் அப்படின்னு நம்புறது அல் ஹுலூல். இந்த மாதிரி கொள்கைகள். அதே மாதிரி இந்த மாதிரி கொள்கை உள்ளவங்களை வந்து சூஃபிகளை மூன்றாவது, இவங்க தான் மோசமான காஃபிர்கள். இவங்க மிக மோசமான காஃபிர்கள். அவங்களுக்கு உதாரணமாக மன்சூர் அல் ஹல்லாஜ், இப்னுல் அரபி போன்றவங்க. மன்சூர் அல் ஹல்லாஜ் அனல் ஹக் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன? அனல் ஹக், நான் தான் அல் ஹக்குன்னு சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டால், நானே கடவுள், நான் வஹ்தத்துல் வுஜூத், எல்லாம் ஒன்று, நானே அல்லாஹ்வை என்னையே நான் பார்க்குறேன், எனக்குள்ளே அல்லாஹ் இருக்கிறேன், நான் அல்லாஹ்வாக தான் இருக்கிறேன் அப்படி சொன்னான். ஆகவே தான் அவனுடைய தலையை வெட்டப்பட்டு மன்னதண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. அவன் வாழ்ந்த காலத்தில் ஹலீஃபா இது அறிந்த ஆட்சியாளர் இவர் அறிந்த பிறகு அவன் வந்து முர்த்ததாகி மதம் மாறி விட்டவனை நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தலையை வெட்டு கொஞ்சம் மரணதண்டனை கொடுத்தாங்க அவனுக்கு, மக்களுக்கு முன்னாடி வச்சு அவனை. மன்சூர் அல்லாஹ், அதே மாதிரி இப்னுல் அரபி போன்றவங்க, இவங்களாம் வெளிப்படையாக இவங்களாம் இறைநிற குஃப்ரான கருத்துக்களை பின்பற்றுவாங்க. இப்படிப்பட்டவங்க கடுமையானவர்கள். இவங்களுக்கு கடுமையான மறுப்புகளையும் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா எழுதினாங்க. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த மாதிரியான வழிகட்ட கூட்டங்கள் எல்லாத்துக்கும் மூல காரணமே என்னன்னு கேட்டால் தக்லீது தான். அவங்க சொன்னால் எங்கள் தலைவர் சொல்கிற, எங்கள் ஷேக் சொல்கிற கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பின்பற்றுறது. எங்கள் உஸ்தாத் சொன்னால் சரியாக இருக்கும், யார் சொன்னால் என்ன? ஹக்குங்கிறது ஆதாரத்தின் அடிப்படையில் நிறுவப்படணும். அந்த ஆதாரம் சரியான நேர்வழியில் இருந்த சஹாபா எப்படி விளங்குனா அதுக்கு ஒத்திருக்கும். அந்த கேட்ட மாதிரி அந்த ஆதாரம் தெளிவுபடுத்தப்படும். ஆதாரம் ஒன்று, ஆனால் விளக்கம் வேற முரண்படுது. அந்த முரண்படுது சஹாபாக்குடைய சரியான புரிதலுக்கு முரண்படுது. அவங்க நேரான பாதையில் இருந்தாங்க. அந்த நேரான பாதைக்கு முரணான ஒன்று தான் அது நேரான பாதையா? அது வழிகேடான பாதை. அப்போ இந்த விஷயத்தை அளவுகோலாக வச்சு சலஃபுடைய பாதையை, சஹாபாவுடைய பாதையை, ஹக்கான பாதையை பின்பற்றணும். அதுக்கு மாறா யார் எது சொன்னாலும் அதை ஆதாரம் இல்லாமல் பின்பற்றினா அதுதான் தக்லீத். இதுதான் வழிகட்ட கொள்கைகள் பரவுவதற்கு மூன்றாவது காரணமாக ஷேக் சாலிஹ் இப்னு ஃபௌசான் ஹபிதஹுல்லாஹி தஆலா இந்த பாடத்தில் குறிப்பிடுறாங்க.